இந்த நாளில் நாம் தெய்வ சமூகத்தில் நாம் ஏற்கனவே தியானித்து வருகிற இறையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த வாரத்தில் உங்களோடு கூட த நேச்சர் ஆஃப் காட், தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுல, காட் இஸ் a spirit, நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்ற காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். பரிசுத்த வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த தேவனுடைய குணாதிசயத்துல இரண்டாவதாக நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, God is infinite. நம்முடைய தேவன் ஒரு எல்லையற்ற தேவன். ஆமென். God without boundaries. நம்முடைய தேவனுக்கு ஒரு எல்லை கிடையாது. இன்ஃபைனைட் என்ற வார்த்தையை தமிழ்ல சுத்தமா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? இன்ஃபைனைட், வரையறுக்கப்பட முடியாதவர். ஆமென். அதான் பவுண்டரிஸே இல்லாத தேவன், எல்லையற்ற ஒரு வல்லமை உடையவர். அதை குறித்து பரிசுத்த வேதாகமத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Our God is a God without boundaries. நம்முடைய தேவனை ஒரு எல்லைக்குள்ள வைக்க முடியாது. இத ஒருவேளை இந்த அண்ட சராசரத்தை குறித்து இன்றைக்கு அறிவியல்ல இருக்கிற ஞானத்தை பார்க்கும்போது எல்லாம் சொல்றாங்க, இந்த உலகம் பயங்கர பெருசு, ரொம்ப பெருசு, எத்தனையோ லைட் இயர்ஸ்ல போனாலும் அதை எல்லைகளுக்கு என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8:27 ஆண்டவரை குறித்து இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து அவைகளில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 8:27. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும், வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, உம்மை கொள்ளாதே. வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, வானங்களும் வானாதி வானங்களும் என்ன செய்யாதான், அவரை கொள்ளாது. அப்ப எவ்வளவு பெரிய தேவன் அவர், நம்முடைய தேவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் God is infinite. அவர் நம்முடைய புத்திக்கு மேலாக உள்ளவர். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது ஏசாயா இப்படியா சொல்லுகிறார், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி, ஃபுட் ஸ்டூல். அப்படின்னா நம்ம வசிக்கிற இவ்வளோ பெரிய உலகம் அவருடைய பாதபடி அப்படின்னும் போது, இந்த ராஜாக்களுடைய சிங்காசனத்துல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கால் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்டூல் இருக்கும். அந்த ஸ்டூல் தான் என்னதுவா, பூமியா. அப்ப அவருடைய சிங்காசனம் எவ்வளவு பெருசா இருக்கும், அவர் எவ்வளவு பெரிய தேவனாய் இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் நம்முடைய எல்லா எல்லைகளுக்கும் மேலாக உள்ளவரை நாம் ஆராதிக்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. பியாண்ட் பவுண்டரிஸ். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவரை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, God is eternal. நம்முடைய தேவன் நித்தியமானவர். அவருக்கு என்ன கிடையாது, ஒரு எல்லையே. நான் கடந்த நாட்களை சொல்லும் போது சொன்னேன், without beginning and without an end. நம்முடைய தேவனுக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர்தான் துவக்கம், அவர் முடிவும் இல்லாதவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் எப்ப இருந்தார், எப்போ அவருடைய எக்ஸிஸ்டன்ட் உணர்ச்சி. இன்னும் சொல்ல போனா eternity to eternity he is there. நித்தியத்திலிருந்து இந்த நித்தியத்துக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா முன்னாடியும் அவர் தான் இருக்கிறார். முன்னாடி எவ்வளவு காலம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இனி ஒரு காலம் இருக்குமான்னு, அதுக்கு அப்புறம் இருக்க போகிற காலங்களையும் குறித்து நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்முடைய தேவன் நித்தியமானவர். இன்றைக்கு ஒரு ஆர்டிக்கல் பேப்பர்ல ஹிந்துல நான் படிச்சேன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருந்துச்சு, நம்முடைய டைம் இருக்குது இல்லையா, அந்த ஆட்டம்ஸ் வச்சு டைம் கால்குலேட் பண்றதுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாராம், லோயர் லெவல், அதாவது நம்ம கடல் மட்டத்துக்கு லெவல்ல இருக்கிற டைம் கால்குலேஷனுக்கும் மலைகள்ல இருக்கிற டைம் கால்குலேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருந்தாராம். அதை யாருமே அப்ப என்ன செய்யல, ஏத்துக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், ஆட்டோமிக் டைம் வச்சு பார்க்கும்போது கீழே இருக்கிற டைம் லெவலுக்கும் மலை மேல இருக்கிற டைம் லெவலுக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டைம் குறைதோ ஏறுதோன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார். உயரத்துல இருக்கும் போது அது வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி. நாம ஒரிஜினலா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கால்குலேஷன் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்ட் தான். அவர் வந்து அந்த அந்த E=mc² கண்டுபிடிச்சவர் அவர் தானே. ஆட்டோமிக் ரியாக்ஷனை பத்தி கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர் வந்து சொன்னது கரெக்ட். டைம் வந்து
வித்தியாசப்படுது. அதாவது ஊட்டி மலை மேல இருக்கும் போது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கையில இருக்கிற செல்போன் கிளாக் எல்லாம் எங்க எப்படி காட்டும்னா நம்ம கரெக்ட் டைம்ல இருக்கிற மாதிரி காட்டுமா. ஒரிஜினலா அந்த டைம் வேரியேஷன் இருக்குதான், செகண்ட்ஸ்ல மினிட்ஸ்ல நம்முடைய ஏஜ்லயே அது தெரியுமா. நம்முடைய ஆயுசு நாட்கள்லயே மேல இருக்கும் போது அதோடைய டைம் வேரியேஷன் வித்தியாசப்படுமா. அப்போ நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில். அப்போ அங்க எப்படி டைம் கால்குலேஷன் பண்ண முடியும்? இங்க இருக்கிற மாதிரி டைம் என்ன செய்ய முடியாது, அங்க கால்குலேட் பண்ண முடியாது. ஒரிஜினலா 24 மணி நேரம் என்கிற டைமே எப்பதான் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தான் வருது. அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, சாயங்காலம் விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டேல தான் அந்த 24 hour டே என்ன செய்யுது, வருது. அதுக்கு முன்னாடி இட்டர்னிட்டி பாஸ்ட்ல தேவனுக்கு என்ன கிடையாது, டைமே கிடையாது. யூ கேனாட் கண்ட்ரோல் காட் வித் த டைம். ஒரு அவர் தான் அதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய பார்வையில நாம எப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. காட் வித்அவுட் டைம் பவுண்டரிஸ், கால கணக்குகள் இல்லாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். அவர் பெரிய தேவனாயிருக்கிறார். வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். போதும். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சதா காலங்களிலும் என்ன செய்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். டியூட்ரானமி 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நல்லா தெரியும், சாலோல் நவராஜி அம்மா பாட்டு எழுதியிருக்கிறாங்க அதுல, அநாதி தேவனே, அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமேன்னு சொல்லி. நல்லா கவனிங்க, அநாதி தேவனா இட்டர்னல் காட் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு. நம்முடைய தேவன் நித்தியமானவர். அது மாத்திரம் இல்லாம இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது நம்முடைய தேவனை குறித்து அங்கே அவர் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று அங்கே நான் கர்த்தர் நான் மாறாதவர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீ. அங்க ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நான் கர்த்தர் நான் என்ன செய்யாதவர், மாறாதவர், நான் மாறுகிற தேவன் அல்ல. அடுத்ததாக யாக்கோபின் நிருபம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவரை குறித்து அவரிடத்துல எந்த விதமான மாறுதலின் நிழல் இல்லை, நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா காட் வித்தவுட், அது ஒரிஜினல் சொன்ன ஷேடோஸ். ஏன்னா அது ஷிஃப்டிங் ஷேடோஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஒரு இடத்துல நிற்கும் போது சூரியன் நம்ம மேல படும் போது காலையில நம்முடைய சூரியன் நம்ம நிழல் ரொம்ப நீளமா இருக்கும். மதிய நேரத்துல அப்படியே குறைஞ்சு இங்க வந்து என்ன செய்யும், சாயங்காலத்துல இந்த சைடு மாறி நிழல் வந்து என்ன செய்யும், மாறி மாறி போகும். ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஆண்டவருக்கு என்னவே கிடையாதான் அந்த ஷிஃப்டிங் ஷேடோஸ், மாறுகிற நிழலே இல்ல. அதாவது இன்னும் சொல்ல போனா சூரியன் தேவனுக்கு என்ன செய்யாது, ஒரு மாற்றத்தை கொடுக்க. மனுஷனுக்கு வேணா ஒரு சேஞ்ச சூரியன் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இப்ப நம்முடைய ஆயுசு காலம்லாம் எதனால குறையுது ஏறுது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த சைக்கிள், சூரியனுடைய சுற்று. இது இப்போ சாதாரணமாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற காரியங்கள்ல அதாவது இன்றைய ஆர்டிக்கல்ல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்துல அவங்க சொன்னது என்னன்னு கேட்டா, ரொம்ப டிராவல் பண்ணும்போது அதை வந்து நம்முடைய டைம் ஸ்பேஸே அது என்ன செய்தான், குறைக்குதான். நம்முடைய பாடியில ரியாக்ஷன் என்ன செய்தான், நம்ம அதிக டிராவல் பண்ணும்போது ஆயுசை என்ன செய்தது. ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரத்தை ரொம்ப ஸ்பீடா என்ன செஞ்சிடறோம், கடந்துடுறோம். நம்ம நினைச்சிருக்கிறோம் ஸ்பீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஒரிஜினலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஸ்பீடா மூவ் பண்ணும்போது உங்க பாடியோட கண்டிஷன்ல இருந்து, உங்களுடைய ஏஜ்ல இருந்து, வயசுல இருந்து, டைம்ல இருந்து உங்க பாடிக்கு என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா குறையுது அப்படின்றாங்க. அதை வாசிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு இந்த மாதிரி போறதுனாலயோ ஸ்பீட்னாலயோ அல்லது மாற்றங்களினாலோ கால மாற்றங்களினால அவருக்கு ஆயுசு என்ன போறதில்ல, குறைய போறதில்ல. ஏனென்றால் அவர் மாறாதவர், மாற்றக்கூடிய தன்மை இல்லாதவர் நம்முடைய தேவன். ஆமென். ஒரு நாள் வருகிறது நம்மையும் அந்த தன்மைக்குள்ள தேவன் நம்மை மாற்ற போகிறார். ஆமென்.
அல்லேலூயா. God is going to make us eternal. நம்முடைய தேவன் அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதே போல சங்கீதம் 33:11 நாம் வாசிக்கும் போது அங்கேயும் இதை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்போம். சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குமா? தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆண்டவரை ஆபிரகாமை அழைக்கும் போது அவன்கிட்ட கொடுத்த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் என்ன அப்படின்னு கேட்டா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்குது. அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த கானான் தேசத்தை என்ன செய்வேன்? கட்டளை கொடுப்பேன். வாசிங்க பாப்போம். பின்பு அவன் அவிடம் விட்டு பெயர்ந்து பெத்திலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தில் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். கவனிங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்தது என்னது? ஆண்டவர் வாக்கு கொடுத்தது என்ன? உனக்கு கொடுப்பேன். இல்ல, அந்த தேசத்தை யாருக்கு கொடுப்பேன்? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஆபிரகாம் மாத்திரம் God is eternal விசுவாசிக்கல அப்படின்னா அவன் என்ன செஞ்சிருக்கவே மாட்டான்? இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கவே மாட்டான். ஏன்னா இவன் சந்ததின்னு சொல்லும் போது இவர் என்ன எப்படி இருக்க போறது இல்ல, உயிரோட இருக்க போறது இல்ல. இவரோட பிராமிஸ் நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சந்ததி எகிப்து தேசத்துல அடிமையா இருப்பார்கள், 400 வருஷம் கழிச்சு திரும்ப என்ன செய்வாங்க? வருவாங்கன்னு சொல்றாரு. இப்போ how a man who does not have eternity in his hands can believe a eternal God அப்படின்னு கேட்டா, it is by faith only you can believe him. Amen. விசுவாசம் இல்லாம காணாத ஒன்று. ஆபிரகாமை ஏன் ஆண்டவர் விசுவாசிகளுக்கு தகப்பன்னு சொன்னார்னா சும்மா கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் நம்ம நினைக்க கூடாது. ஏதோ 22ஆம் அதிகாரத்துல கீழ்ப்படுதலை டெஸ்ட் பண்ணதுனால, ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சதுனால ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்ல முடியாது. He believed the eternity of God. நம்முடைய தேவன் நிரந்தரமானவர், நித்தியமானவர் என்பதை அவன் முழுக்க முழுக்க விசுவாசித்தான். யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி யாருமே ஆண்டவர் என்னன்னு செஞ்சது கிடையாது, பார்த்தது கிடையாது, பார்த்ததுக்கான எவிடன்ஸ் கிடையாது, நேரடியாக சந்தித்தவர்கள் கிடையாது. அதுக்கு முன்னாடி சந்தித்தவர்கள் போனவங்க எல்லாம் நோவாவின் காலத்துக்கு முன்னாடி போனவங்க. நோவாவின் காலத்துக்கு பின்பு வந்தவர்கள்லாம் யாருமே என்ன செஞ்சது இல்லை, நேரா ஆண்டவரை பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் டைரக்ட் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஆஃப்டர் நோவா யாருக்கு தான் கிடைக்குது? ஆபிரகாமுக்கு தான் கிடைக்குது. ஆபிரகாமு கிட்ட ஆண்டவர் ஈசாக்கு யாக்கோபு கிட்ட எல்லாம் பேசும்போது, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன்றாரு. யாக்கோபு கிட்ட பேசும்போது உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தேவன்றாரு. ஆனா இவன்கிட்ட வரும்போது என்னன்னு சொன்னாரு? ஒண்ணுமே ஃபர்ஸ்ட் சொல்லும் போது டைரக்டா வர்றாரு. நோ இன்ட்ரோடக்ஷன் அட்டால். நேரம் வந்து நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு நீ என்ன செய் போ. எந்த இன்ட்ரோடக்ஷன் இல்லாம டைரக்டா பேசுறாரு. அவன் அப்படியே நம்புறான் ஆண்டவரை. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அவன் நம்பி பேசாம இருக்காம, ஆண்டவரை நிரந்தரமானவர், நித்தியமானவர், என் சந்ததியை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். ஆமென். He believed in the eternity of God. அதனால தான் ஆண்டவர் அவனை விசுவாசிகளுக்கெல்லாம் என்னது? தகப்பன். எதெல்லாம், அதாவது இன்னைக்கு கிறிஸ்டியன் ஃபெய்த்ல நம்ம எதையெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அதையெல்லாம் யார் விசுவாசிச்சிருந்தா? ஆபிரகாம் விசுவாசி. ஈவன் ட்ரினிட்டி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் டு ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு தான் தேவன் திருத்துவத்தை முதல்ல என்ன செஞ்சார்? காண்பித்தார். ஏன்னா ஒரு நாள் மதியம் தேவன் இறங்கி வரும்போது எப்படி வந்தார்? 3 பேரா இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவன்கிட்ட என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்படி தேவன் அவனோடு பேசினார். அப்படி தேவன் நிரந்தரமானவராக இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவன், the third important thing in theology about God is, the study about God is, our God is one. The nature of God is one. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? ஒருவராய் இருக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகத்துல நம்ம அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது தெளிவாக தேவன் நமக்கு அதை சொல்லி இருக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ உனக்கு என்ன செய்ய வேண்டாம்? உண்டாக்க வேண்டாம். ஏன்னா நான் தான் என்னது? தேவன். நான் ஒருவர் தான் தேவன்றத ஆண்டவர் ரொம்ப தெளிவா அங்க என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அதே போல நீங்க வேதாமத்துல ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது
ஏசாயா 44 6-8 வரை. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து. போதும். அதே போல ஏசாயா 45 நினைக்கிறேன், வாசிங்க பாப்போம். ஏசாயா 40. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, there is none beside me. என்னை தவிர வேறொருவர் இல்லவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் வசனங்களை உங்களுக்கு நிறைய கொடுக்க முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 6 தயவு செய்து வாசியுங்கள். உபாகமம் 6 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. போதும். நம் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, there is none besides me. என்னை தவிர வேற தேவன் இல்லை, நான் ஒருவரே எப்படி இருக்கிறேன், தேவனாயிருக்கிறேன். அந்த வார்த்தைகளை குறித்து பரிசுத்த வேதாகமத்துல நாம் வாசிக்கும் போது அந்த ஒருவரே கர்த்தர் அப்படின்னும் போது நம்ம எப்படி ட்ரினிட்டியை ஏற்றுக்கொள்வது? அநேகர் கேள்வி என்னவாதான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்துவத்தை எப்படி ஏத்துக்கிறது? ஒருவரே கர்த்தர், ஒரே தேவன் அப்படின்னும் போது எப்படி திருத்துவத்தை ஏற்றுக்கொள்வது? இன்னைக்கு அநேகர் உங்களுக்கும் அந்த கேள்விகள் இருக்கலாம். ஹவு டு எக்ஸ்பிளைன் ட்ரினிட்டி அப்படின்றத கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். பரிசுத்த வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருத்துவத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல ஒருவரே தேவன், ஒருவரே கர்த்தர், நான் ஒருவரே அப்படின்ற வார்த்தை பயன்படுத்த. அந்த ஒருவரே அப்படின்ற வார்த்தைய ஹீப்ரூ வேர்ட்ல 2 விதமான அந்த ஒருவரே வார்த்தைகள் இருக்குது. நான் சொல்ற ஒருவரையே நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா 2 எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்னு யாச்சிட், YACHEED அப்படின்ற வார்த்தை. ரெண்டாவது எகாத், ECHAD. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு வந்து அப்சல்யூட் ஒன்னஸ். அப்சல்யூட் ஒன்னஸ் அப்படின்னா அந்த ஒருவரே அப்படின்னு சொல்லும் போது அதை தவிர வேற எதுவுமே கிடையாது, அப்சல்யூட் ஒன்னஸ். இன்னொரு அதாவது யாச்சிட் அப்படின்னு சொல்றது அப்சல்யூட் ஒன்னஸ். எக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா காம்பவுண்ட் ஒன்னஸ். காம்பவுண்ட் ஒன்னஸ் அப்படின்னா வேதாகமத்துல நான் சொல்ற வசனங்கள் இந்த காம்பவுண்ட் ஒன்னஸ்க்குரிய ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:24 ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அந்த இடத்துல வருது பாத்தீங்களா ஒரே, அந்த ஒரேவும் 2:24. நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அந்த ஒரே மாம்சமாயிருப்பார்கள் இடத்துல இருக்கிற அந்த ஒரே தான் உபாகமம் 6:4 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இது இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரே அப்படின்ற வார்த்தை காம்பவுண்ட் ஒன்னஸ். ஏதோ அப்சல்யூட் ஒன்னஸ் கிடையாது. அப்சல்யூட்னா அவர் பிரிக்கவே முடியாது அப்படின்ற அந்த ஒன்னஸ் கிடையாது. காம்பவுண்ட், அதாவது காம்பவுண்ட் வேர்டுனா கூட்டு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமர்ல 2 வார்த்தைகளை கலந்து பேசுறதோட பேர் காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான் நீங்க ஆண்டவரை குறித்து உங்கள் தேவனாய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லும் போது அப்சல்யூட் ஒன்னஸ் வேர்டு கொடுக்காம, யாட்சிட் கொடுக்காம எக்காட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்துவத்தை தேவன் பரிசுத்த வேதாகமத்துல முதல்ல இருந்தே என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு, காண்பித்து கொண்டுதான் வந்திருக்கிறார். ஆனா அதை என்ன செய்ய முடியல, அவங்களால பார்க்க முடியாது. ஒரிஜினல் பைபிள் நம்ம கிட்ட இல்லாததுனால, ஒரிஜினல் வேர்ட்ல இருக்கிற கிராமட்டிக்கல் டிஃபரன்சஸ் நமக்கு தெரியாதனால, தமிழ் இங்கிலீஷ் பைபிள்ல வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ஒன்னஸ், ஒன் காட் எல்லா இடத்துலயும் ஒன்னுனா ஒன் தானே, அதுல என்ன காம்பவுண்ட் இருக்குது, அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா, எபிரேய மொழி ரொம்ப அழகான மொழி. அதனாலதான் ஆண்டவர் அந்த மொழியில பரிசுத்த வேதாகமத்தை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஏன்னா எபிரேய மொழியில ஒன் அப்படின்ற சொல்ற வேர்டுக்கு ஒன்னு தான் நாங்க உண்டு. தமிழ்ல ஒரேன்னா ஒரே தான் தமிழ்ல.
ஆனா எபிரேய மொழியில மட்டும் பாருங்க, காம்பவுண்ட் ஒன்னஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அப்சல்யூட் ஒன்னஸ்ன்னு ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகளை என்ன செய்திருக்கிறார் தேவன். இந்த காம்பவுண்ட் ஒன்னஸ்க்குரிய வார்த்தைகள் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள் ப்ளூரல், கூட்டமா இருக்கிறார்கள்ன்றதும் ப்ளூரல். ஆனா அதற்கு ஒரு வார்த்தை ஒரே கூட்டமா இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அவங்க இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா they became one அப்படின்னு இருக்கும். அவங்க ஒரே ஜனமா இருக்கிறாங்க. அந்த ஒரே என்ற வார்த்தை அந்த இடத்துல எக்காட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ரெண்டு குரூப்பா இருக்கிறாங்க. சிலர் அப்போலோவையும் சிலர் பவுலையும் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அங்க சொல்லுகிறார், வாசிங்க. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ரொம்ப அழகா சொல்லுகிறது. நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் எப்படி இருக்கிறான்? ஒன்றாய் இருக்கிறார்கள். அந்த வேர்ட் வந்து இங்க அதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கேட்டா, தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லும் போது பவுலும் அப்போலோவும் என்னவா இருக்கிறாங்களா? ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றதோட அர்த்தம் அப்படிதான். தேவன் ஒன்றாய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பரிசுத்த வேதாகமத்துல இதுக்குரிய அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா தேவனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சிருஷ்டிப்பின் போது ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். 26ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் நமது சாயலின்படியே நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு எப்படி பேசுறாரு? ப்ளூரல்ல பேசுறாரு. சில பேர் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஏஞ்சல்ஸோட பேசியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவர் தெளிவாக ஏசாயா 40:14 நீங்க வாசிப்பீங்கன்னா, ஏசாயா 40:14 நமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடைய ஆலோசனை பண்ணினார்? அவர் யாரோடைய என்ன செஞ்சதில்லை, ஆலோசனை பண்ணது இல்ல. பைபிள் clearly states that God never counseled with any angels. தேவன் எந்த தேவதூதர்களோடும் என்ன செய்ததில்லை, கவுன்சில் பண்ணதே கிடையாது. இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அப்படின்னு தேவன் கவுன்சில் பண்ணதில்ல. இன்னும் சொல்ல போனா மனிதனை படைக்கிறதற்காக தேவன் ட்ரினிட்டிக்குள்ளார தான் என்ன நடந்துச்சு, ஒரு கவுன்சில் நடந்துச்சு திருத்துவத்துக்குள்ள. ஏன்னா பைபிள் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல தேவனை குறிக்கிற வார்த்தைகள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா எகோவா கிடையாது, ஏலோஹிம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம் என்கிற ஒரு வார்த்தை எபிரேய மொழியில ஏலோஹிம் அப்படின்னா தேவன் பன்மையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் a plural word. ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது ஒரிஜினல் மீனிங்ல ஏலோஹிம் அப்படின்றா நம்முடைய தேவன் திருத்துவ தேவன். அவர் வந்து அந்த plural word அவர்கள் அப்படின்ற மீனிங்ல வரக்கூடிய வார்த்தை. அந்த வசனத்துல நம்ம வேதத்துல தெளிவா வாசிக்கும்போது 3ஆம் அதிகாரத்திலும் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். அங்க அடுத்த கவுன்சிலிங் நடக்குது. ரெண்டாவது மனுஷன் பாவத்துக்குள்ள விழுந்த உடனே நம்மில் ஒருவனை போல என்ன செய்தான், அவன் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திராதபடிக்கு அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை என்ன செய்வோம், அடைப்போன ஆண்டவர் ஒரு கவுன்சில் எடுக்கிறாங்க, தீர்மானம் எடுக்கிறார். அங்கேயும் பாத்தீங்கன்னா there is trinity in that verse. அந்த வார்த்தையிலும் திருத்துவத்தை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் இங்க தேவன் திருத்துவத்தை குறித்து ஒரு கவுன்சில், பர்சனல் கவுன்சில் நடக்குது. என்னன்னு கேட்டா பரலோகத்துல தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். பரலோகத்துல வீற்றிருக்கிற தரிசனத்தை ஏசாயா பார்க்கிறார். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன பேசுறாருன்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா யார் நமது காரியமாய் போவான் அப்படின்னும் போது மனுஷங்கிட்ட பேசின காரியம் கிடையாது. அங்க டிஸ்கஷன் யாருக்குள்ளார நடந்துட்டு இருக்கு,
ட்ரினிட்டிக்குள்ள டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. யார் நமது காரியமாய் போவான்? ஏசாயா டக்குன்னு வாலண்டியரா என்ன செய்யறாரு? ஆண்டவர்ட்ட வந்து கேட்கிறாரு, நான் என்னை அனுப்பும், இதோ அடியே நான் போகிறேன், என்ன செய்யும்? அனுப்பும். பைபிள்ல மோஸ்ட் லவ்ட் ப்ராஃபட் அப்படின்னா யாருதான்? அழுக வந்துச்சுன்னா நமக்கு எந்த புக்கு தான் ஞாபகத்துக்கு வரும்? கண்டிப்பா ஏசாயா புக்கு தான். என்னன்னா அங்க என்ன இருக்கும்? கண்டிப்பா ஆறுதலான வார்த்தைகள் இருக்கும். ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து எப்படி ஆறுதல் கொடுத்தாரோ அப்படி ஆறுதலின் வார்த்தைகளை பேசுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி இருந்தார். இன்னும் சொல்ல போனா அந்த 3 மேஜர் ப்ராஃபட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 3 பேருமே ஆண்டவருடைய கேரக்டரை ரிவீல் பண்ண ப்ராஃபட்ஸ். என்னன்னு கேட்டா, ஏசாயா வந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினவன். அதே நேரத்துல எரேமியா தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்பதை என்ன செய்தவன்? வெளிப்படுத்தினவன். அதே நேரத்துல ஏசேக்கியேல பாத்தீங்கன்னா அவன் ஆறுதலும் கண்டிப்பும் கலந்த தேவனை என்ன செய்தவன்? வெளிப்படுத்தினவன். இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த குணாதிசயங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது காட் இஸ் ஒன் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் ஒன்றா இருக்கிறார் அப்படின்னும் போது பழைய ஏற்பாட்டுல என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது? நான் வேகமா ட்ரினிட்டி இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட், அது பாத்தீங்கன்னா ஜெனசிஸ் 1st சாப்டர் தான் அதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம். என்னன்னு கேட்டீங்கன்னா the word ஏலோஹிம், ஏலோஹிம் என்கிற வார்த்தை திரித்துவத்தை கொடுக்கிறது. ரெண்டாவது அதே காரியத்துல பாத்தீங்கன்னா பர்சனல் அட்ரன்சஸ் ஆஃப் காட், தேவனுடைய நேரடி வார்த்தைகள், தேவன் பேசின சில வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். அதுதான் பாத்தீங்கன்னா 1:26. அதே போல ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மாத்திரம் தயவு செய்து வாசியுங்கள். ஆதியாகமம் 11. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். அங்கே அவர்கள் பாஷையை என்ன செய்வோம்? தாறுமாறு ஆக்குவோம். அப்ப ட்ரினிட்டி எங்கே செயல்படுகிறது? என்னன்னா திருத்துவ தேவன் சேர்ந்து பேசுகிறார். என்னன்னு பேசுறார் அப்படின்னா, நம்ம போய் என்ன செய்வோம்? அவங்களுடைய பாஷைகளை என்ன செய்வோம்? தாறுமாறாக்குவோம். இந்த இடங்கள்ல எல்லாவற்றிலும் பழைய ஏற்பாடு திருத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதே போல ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலும் 18ஆம் அதிகாரத்திலும் ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார். அந்த வசனங்கள் நீங்க வாசிக்க வேண்டாம், ரொம்ப தெளிவாய் நமக்கு தெரிந்த வார்த்தைகள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரத்திலும் ஆபிரகாமோடு 3 நபராய் வந்து பேசுகிறார்கள். அதுல கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்ற வார்த்தை யாரை குறிக்கிற வார்த்தை? இயேசுவை குறிக்கிற வார்த்தை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபோமார்பிசம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் மனு உறவு கொண்டு அந்த நாட்கள்ல தன்னை வெளிப்படுத்துவது. ஆண்டவருக்கு தன்னை வந்து என்ன செய்ய முடியும்னா, மனுஷனா என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்த வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரன்சஸ் டு தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர் ஆல் ஓவர் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாடு முழுவதிலும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பிதாவை நம்பினாங்க, ஆவியானவரை நம்பினாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா they believed in the Holy Spirit of God. ஆனா அவர் ஒருவர் தான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஆர்கியூ பண்ணாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் எங்க வந்தாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே யார் வந்துட்டா? ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டார். ஏன்னா 2ஆம் வசனம் சொல்லுது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தார். அப்ப ஃபர்ஸ்ட்ல ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்ன்ற வேர்ட்ல தேவன் இருக்கிறார். 2வது வசனத்துல யார் இருக்கிறா? ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாங்க. ஆனா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாக்கு பண்ணப்பட்ட ஸ்திரீயின் வித்து ஆகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களால் என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவனுக்கு எப்படி ஒரு குமாரன் இருக்க முடியும்? We cannot believe that there is a son for God. தேவனுக்கு ஒரு மகன் இருக்கிறத என்னால என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு முகமதியர்களுடைய ஒரு மாபெரும் இடரலுக்கு ஒரு காரியம் என்னன்னா, நாங்கள் தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறதாக என்ன செய்ய முடியாது? எங்களால விசுவாசிக்க முடியாது. இயேசுவை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அவரை தேவ குமாரனாக நாங்கள் என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. அவரை நாங்கள் என்னவாக நம்புறோம் அப்படின்னு கேட்டா, அவரை நாங்க அவங்க சொல்றாங்க a prophet. We believe that he is the greatest prophet. பெரிய தீர்க்கதரிசி என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆனால் அவரை தேவனுடைய குமாரனா எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இந்த ட்ரினிட்டி புதிய ஏற்பாட்டுல திருத்துவத்தை குறித்து வேதாகமம் சொல்லுகிற சில ஆதாரங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட்ல there is a lot of references to the Father God, Jesus and Holy Spirit. நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து நான் சில வசனங்களை நான் பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா, ஆவியானவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து தீர்க்கதரிசிகள் எல்லார் மேலும் என்ன செய்தார்? தீர்க்க தரிசன ஆவியை கொடுத்தார். 70 மோசேயினுடைய கவுன்சிலர்ஸ், அவனுக்கு ஹெல்ப் பண்ண எல்டர்ஸ், அவங்க மேல பரிசுத்த ஆவியை இறங்கினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
சாமுவேல் மேல இறங்கினார், சவுலின் மேல இறங்கினார், தாவீதின் மேல இறங்கினார், தீர்க்கதரிசிகள் மேல இறங்கினார், சிம்சோன் மேல இறங்கினார். இப்படி ஒவ்வொரு நபர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 51 உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதரும் என்று சொல்லி யார் ஜெபம் பண்றா? தாவீது ஜெபம் பண்றான். சங்கீதம் 143:10 உமது நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக அப்படின்னு ஜெபம் பண்றான். இப்படி ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாட்டுல இருந்த எல்லாருக்கும் தெரியும். யூதர்களுக்கு ஜீசஸ், அதாவது ஃபாதர் காட தெரியும், ஹோலி ஸ்பிரிட்ட தெரியும். ஆனா யார தெரியாது? ஜீசஸ தெரியாது. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இயேசுவின் நாமத்தினால என்ன கொடுத்தார்கள் இருக்கு? ஞான ஸ்நானத்தை கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா they will not believe Jesus as a God. தேவன், இயேசுவும் தேவன் என்பதை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா நியூ டெஸ்ட்மென்ட் டீச்சிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நியூ டெஸ்ட்மென்ட்ல 3 சம்பவங்கள்ல இந்த 3 நபரை குறித்து அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. மத்தேயு 13:16-17 இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். வாசிங்க பாப்போம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. நல்லா கவனிங்க. இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஜீசஸ் பூமியில நிக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்து இறங்கி வருகிறார், பிதாவானவர் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே வந்து என்ன செய்யல? பேசல. புறா பேசினதா என்ன செய்யல? சொல்லப்படல. பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. அவங்க கரெக்டா சொல்றாங்க. 5-in-1 பார்த்த மாதிரி அப்படியே, அதாவது இப்போ நம்ம எல்லாம் 5:1 அந்த சவுண்ட் சரவுண்ட் தான் கேட்டுருக்கிறோம். இப்பெல்லாம் 7-in-1 9-in-1 வந்துச்சான். ஹாலிவுட்ல எல்லாம் பயங்கரமா சவுண்ட் எல்லாம் பயங்கர எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்களாம். ஒரிஜினலா நமக்கு எப்படி தெரியுமா? we hear from every direction, every side. நம்முடைய செவி வந்து இந்த 9-in-1 அந்த மாதிரிலாம் கிடையாது. அதை விட பயங்கரமான பவர் உள்ளது. அப்போஸ்தலர் ரொம்ப அழகா ரெக்கார்ட் பண்றாங்க. எங்க இருந்து சத்தம் உண்டானது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் என்ன செய்தது? உண்டானது. அந்த சத்தத்தை வந்து பார்க்கும்போது 3 பேர் அங்க இருக்கிறாங்க. அடுத்தாக பாத்தீங்கன்னா மத்தேயு 28:19 இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு போறதுக்காக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கும் போது அவர்கிட்ட அவங்க கிட்ட சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என்ன கொடுங்க? அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்புறம் 2 கொரிந்தியர் 13:14 அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த திருச்சபைக்கு தன்னுடைய கடிதத்தை எழுதி முடிக்கும் போது அவர் ரொம்ப அழகா அந்த வசனத்தை சொல்ற. நம்ம பெனடிக்ஷன் சொல்லுவோம். அதுதான் 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். உங்கள் அனைவரும் அங்கேயும் பாத்தீங்கன்னா திரித்துவத்தை குறித்த டைரக்ட் ரெஃபரன்ஸ், அந்த 3 நபரையும் குறித்த நேரடியான விளக்கம் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 14:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரித்துவத்தை குறித்து மிக தெளிவாக ஒரே வார்த்தையில கொடுத்திருக்கிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு குறிக்கின்றது. இங்கே பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லும்போது பிதா ஒருவர் தனியாக இருக்கிறார் மாதிரி இருக்குது. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தந்தருள்வார். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கேயும் 3 பேரும் என்ன செய்யப்படுறாங்க? ஒரே வார்த்தையில குறிக்கப்படுறாங்க. அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் 8:11 போல வாசிக்க வேண்டாம். ரோமர் 8:11 அந்த ட்ரினிட்டியை குறித்த வார்த்தைகள் நேரடியாக இருக்கிறது. சரி, அப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொடுத்த சில வசனங்களை நான் 3 பிதா தேவன் என்றும் இயேசுவும் தேவன் என்றும் பரிசுத்த ஆவியானவரும் தேவன் என்றும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த 3 பேர்ல பிதாவை தேவன் ஏத்துக்குவாங்க, இயேசுவை ரட்சகர்னு ஏத்துக்குவாங்க, பரிசுத்த ஆவியை தேற்றரவாளன்னு ஏத்துக்குவாங்க. ஆனா என்னன்னு ஏத்துக்க மாட்டாங்க? காட்ஹெட்னு என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதான் தியாலஜிக்கலி நம்ம சில பேருடைய பிரச்சனையே அதுதான். என்னன்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவரும் தேவன் தான் அப்படின்னு சொன்னா அது எப்படி பரிசுத்த ஆவியானவர் தேவன் நீங்க சொல்ல முடியும்? சில பேர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவர்லாம் என்ன செய்யக்கூடாது?
ஆராதிக்க கூடாது. அப்ப தேவனை ஆராதிக்க கூடாதா? பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆராதனைக்கு பாத்திரர். He is worthy to be worshipped. அங்க வேதத்துல ஆதாரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பிதாவாகிய தேவனை குறித்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:7. தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களை உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் யாரை ஸ்தோத்திரிக்கிறேன்? தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஃபாதர் காடுக்குரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 1:8. குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. யாரை நோக்கி தேவனேன்னு சொல்லி இருக்குது? இயேசுவை நோக்கி. என்னன்னு வேர்டு? குமாரனை நோக்கி தேவனே. நல்லா கவனிச்சுங்க. அந்த இடத்துல கர்த்தர் அப்படின்ட்டு இருந்தா அது என்னன்னு அர்த்தம்? லார்ட் அப்படின்னு இருக்கும். அதனால சில பேர் சொல்லுவாங்க கர்த்தர், இயேசுவை கர்த்தர்னு அங்கீகரிக்கவும் நிறைய பேர் உண்டு. ஆனா இயேசுவை தேவன் என்று அறிக்கையிடாம இருந்தவங்க தான் நிறைய பேர். அந்த நாட்கள்ல முதல் நூற்றாண்டுல இயேசுவை தேவன்னா அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னும் சொல்ல போனா இயேசுவை தேவனே அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல கூப்பிட்ட முதல் நபர் இந்தியாவுக்கு வந்த தோமா தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீஷர்கள் கூட என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஒழிய சன் ஆஃப் காட்னு சொல்லியிருக்காங்களே, யூ ஆர் காட்னு யாருமே என்ன செய்தது இல்லை, சொன்னதில்லை. ஆனா எபிரேயர் 1:8 தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு வேதாகமம் சொன்னதாக அழகாக எபிரேயர் ஆக்கியோன் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜீசஸ் இஸ் காட். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரும் தேவன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 5ஆம் அதிகாரம் 3-4. சாரி. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே 4ஆம் வசனத்தின் கடைசி வரி சொல்லுகிறது, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்போ அந்த இடத்துல தேவன் யாரை குறிப்பிடுற? ஹோலி ஸ்பிரிட்டை யாருக்கு என்னன்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க? பேதுரு ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் அல்ல. யாரிடத்தில் பொய் சொன்னாய்? மனுஷரிடத்தில் அல்ல. நீ யாரிடத்துல பொய் சொன்னாய்? தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம இந்த பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, God who cannot be seen, God invisible. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல a God who cannot be seen, தேவனை பார்க்க முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, தேவனை ஒரு காலம் ஒருவனும் என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. இயேசு யார்? பிதாவாகிய தேவன் காணக்கூடாதவர். இயேசு யார்? God manifested. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, தன்னை இந்த உலகுக்கு வெளியே காண்பித்தவர். God invisible is the Father God. God manifested is Jesus Christ. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில தேவனை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். வேதாகமத்திலே 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 14-18 வசனங்களை 14 18 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் இறங்கி வந்து நமக்கு தன்னை என்ன செய்தார்? மேனிஃபெஸ்ட் பண்ணார். நம்முடைய மாம்சத்திலே தன்னை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கும் போது அங்கே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, God who acts upon us, செயல்படுகிற தேவன், செயலிலே இறங்கின தேவன் அன்று குறித்து என்பதை வெளிப்படுத்துகிறது. வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை எதனால வெளிப்படுத்தினார்? தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் a revealer of secrets. He acts in us now. நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். ஆக மொத்தம் இவங்க 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, a compound unity.
அதாவது ஒருமைதான். ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? மூவரும் ஒன்றாய் இருக்கிறார். தனித்தனி நபராய் மூவரும் ஒன்றாகவும் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவை என்னிலே என்ன செய்கிறேன்? பிரதிபலிக்கிறேன். காட், அதாவது ட்ரினிட்டியை குறித்து இன்னைக்கு நான் சில வசனங்களை சில புக்ஸை வாசிட்டு இருந்தேன். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, காட் இஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இதை நாங்க விளக்க முயற்சி செய்கிறோம், ஆனா முடிந்த அளவுக்கு நாங்க முயற்சி பண்றோம். ஆனா ட்ரினிட்டியை கண்டிப்பா எங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்காம விளக்க முடியாது. அதாவது human explanations are finite, but when we go to heaven we will have infinite knowledge about God. தேவனை குறித்து அவர் இருக்கிற விதமாகவே பார்ப்போம். ஆமென். அதனால இதுல இருக்கிற வசனங்கள் தான் ஆதாரமா? இதுக்கு மேல வேதத்துல ஆதாரங்களே நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்டாங்களாம் சில பேர். வந்து ஆண்டவர்கிட்ட, நீர் தேவனுடைய குமாரன், நீர் தான் தேவன்னா எங்களுக்கு ஆதாரத்தை காண்பியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் காட்டுவேன், யோனாவின் அடையாளத்தை தவிர இந்த மாறுபாடுள்ள சந்ததிக்கு வேற அடையாளம் என்ன செய்ய மாட்டேன், காட்ட மாட்டேன். என்னன்னு கேட்டா, 3 நாள் அவர் பூமியின் வயிற்றுல என்ன செய்தார்? இருந்தார். நான் 3 நாள் இருப்பேன் யோனா இருந்தது போல. அதுதான் அடையாளம், என்னுடைய மரணம் தான் அடையாளம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, our God is a God who created this whole universe. சிருஷ்டிகர்த்தா, அவர் படைத்தவர், infinite God. அவருக்கு என்ன கிடையாது? எல்லையே கிடையாது. அது மாத்திரம் இல்லாம அவர் God is one. அவர் ஒருவராய் இருக்கிறார். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் திருத்துவத்திலும், அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவை குறித்து சொல்லுவாங்க, நம்ம பல மொழிகள், பல மாநிலங்கள், பல வித்தியாசமான ஜனங்கள், பல கலர். இந்தியாவில் மட்டும்தான் 3 கலர் ஜனங்க இருக்கிறாங்க இல்லையா? நார்த் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா சைனீஸ் மாதிரி இருப்பாங்க, நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஷேமைட்ஸ் மாதிரி இருப்பாங்க, நம்ம தமிழர்கள் ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருப்பாங்க. 3ஐயும் சேர்த்தா, அதாவது ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அந்த 3 தான் உலகமே. ஹோல் வேர்ல்டுல இந்த 3 வெரைட்டி பீப்புள் தான் உண்டு. என்னன்னு கேட்டா, ஷேமைட்ஸ் வெரைட்டி கலர், அதாவது சேம் காம் யாப்பேத்துன்னு சொல்ற இந்த 3 வெரைட்டி பீப்புளும் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? இந்தியால வாழ்றாங்க. அதாவது அவ்வளோ பெரிய இந்திய தேசத்துல யூனிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாரும் கேட்டா என்னன்னு சொல்லுவான்? அவனும் சொல்லுவான் சைனாக்கார மாதிரி இருப்பான். அவனை பார்த்துட்டு நீ சைனாவான்னு கேட்டீங்கன்னா அவன் கோவம் வந்துடும். என்னன்னு கேட்டா, ஐ இந்தியன் அப்படின்னுவான். நான் யாரு? ஆனா சைனால போய் யாரையாவது அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? சைனால இருக்கிறான் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பான், ஜப்பான்ல இருக்கிறவன் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பான். அப்படி இந்திய தேசத்துக்கு அப்படி ஒரு நன்மையை கொடுத்திருக்கு. அதே போலதான் ட்ரினிட்டி, தேவன் ஒருவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒருவரே. இந்த உலகத்துல எத்தனையோ சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரினிட்டியை விளக்குற மாதிரி இந்திய தேசத்துல இருக்கிற பல காரியங்கள் இருக்குது. இந்த பிசாசுக்கு சாட்டனிக் ட்ரினிட்டியும் உண்டு. என்னன்னு கேட்டா, தேவனுக்கு ஒருவரை போல சாட்டனிக் ட்ரினிட்டி உண்டு. என்னன்னு கேட்டா, அவனும் எப்படி இருக்கிறானா? சாத்தான் அப்படின்றது ஒரு தனி நபர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் என்கிறவன் ஒரு தனி நபர். அதுக்கப்புறம் ஆவிகள், ஸ்பிரிட்ஸ், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற மாதிரி அவன் என்ன வச்சிருக்கிறான்? அது சாட்டனிக் ட்ரினிட்டி. அது மாத்திரம் இல்லாம இந்த இந்திய தேசத்துல அவன் விக்கிரக ஆராதனைக்கு பயன்படுத்தி இருக்கிற அத்தனை மெத்தட் என்ன தெரியுமா? ட்ரினிட்டி. என்னன்னு கேட்டா, அப்படியே காப்பி பண்ணிட்டான். பழைய ஏற்பாட்டை அப்படியே காப்பி பண்ணி திரிசூலம் அப்படின்னா என்னது? திரிசூலம் அப்படின்னுவாங்க. அந்த திரிசூலத்துக்கு 3 சைட்ஸ் இருக்கிறது போல கிராஸுக்கு, ஜீசஸோட கிராஸுக்கு எத்தனை சைடு தான் உண்டு? 3 சைடு தான் உண்டு. 3 சைட்ஸ். கிராஸுக்கு என்ன உண்டு? 3 சைடு. இந்த 3 சைடு அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரத்தம், ஒரு குங்குமம் போட்டு வச்சிருவான். என்ன குங்குமம் போட்டு அது எதுக்கு மன்னிக்கணும், அந்த சந்தனம் போட்டு வச்சா அது மரத்துக்கு அடையாளம், ரத்தம் அந்த குங்குமம் போட்டு வச்சா அது ரத்தத்துக்கு அடையாளம். மரத்துல ரத்தத்தை சிந்தின இயேசுவுக்கு அடையாளமா இருந்தாலும் அது யார்தான் இப்ப வணங்கிட்டு இருக்கிறாங்க? பிசாச வணங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சாட்டனிக் ட்ரினிட்டி. பிசாசு தந்திரமாய் ஜனங்களை என்ன செய்து வைத்திருக்கிறான்? வஞ்சித்து வைத்திருக்கிறான். அப்படி இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவனுடைய நாமங்களை குறித்து சில வார்த்தைகள், நான் உங்களுக்கு தெரிந்த சில நாமங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன கேட்டீங்கன்னா, முக்கியமாக பரிசுத்த வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, the personality of God. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஒரு நபர். நான் ஏற்கனவே சொன்னது போல, God is not a force, God is not an impersonal being, he is a personal God. நம்முடைய தேவனுக்கு பெயர்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல God is spirit அப்படின்னு சொன்னதுனால impersonal spirit இல்ல, he is a personal God. நம்முடைய தேவன் தனி நபரோடு உறவாடுகிற தேவன். பரிசுத்த வேதாகமத்துல தெளிவாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் தன்னுடைய பெயரை சொல்லுகிறார். அவரிடத்துல மோசே கிட்ட பேசும்போது தன்னுடைய பெயர் என்னன்னு சொல்றாரு. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று. இருக்கிறேன் என்பவர்
உன்னிடத்துல உங்க இடத்துல அனுப்புனாருன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜனங்கள்ட்ட சொல்றார். அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் யாவே, யெகோவா என்று நம்ம இப்ப யூஸ் பண்ற வேர்டு வந்து யாவே என்கிற வார்த்தை. அந்த யாவே என்கிற வார்த்தை YHWH இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்கும். எபிரே வேதாகமத்துல அந்த யாவே என்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கவே முடியாது. என்னன்னு கேட்டா YHWH நீங்க வாசிங்க பாப்போம். YHWH எப்படி வாசிக்க? YHWH நோ வவல்ஸ், உள்ளார ஆல்பபெட்ஸ்ல வவல்ஸ் இல்ல அப்படின்னு கேட்டா அது என்ன செய்ய முடியாது. தமிழ்ல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னது அது? ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ அது வந்து இருக்கும். அதை வந்து மெய் எழுத்துக்கள் வந்து காங்கேச்சா இதெல்லாம் இருக்கும். இந்த காங்கேச்சாவோட உயிரெழுத்துக்கள் சேரல அப்படின்னா என்ன செய்ய முடியாது, அதை வாசிக்கவே முடியாது. அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் ஒரு மொழி என்ன செய்ய முடியும், உருவாக முடியும். அதே போல ஆல்பபெட்ஸும் வவல்ஸும் என்ன செய்யும், ஆல்பபெட்ஸ்ல இருக்கிற லெட்டர்ஸும் வவல்ஸ் என்ன செய்யணும், AEIOU இங்கிலீஷ்ல வவல்ஸ், அது சேரலன்னா ஒரு எழுத்தரமால என்ன செய்யவே முடியாது. இந்த 5 வார்த்தை இல்லாத வார்த்தைகளை இங்கிலீஷ்ல AEIOU இல்லாத இங்கிலீஷ் வேர்ட்ஸே கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட எல்லா வார்த்தையிலையும் இருக்கும் அந்த AEIOU இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தை இப்படிதான் ஆண்டவர் தன்னுடைய பேரை சொன்னார், YHWH. ஹீப்ரூல அதை வாசிக்க முடியாது. அப்ப வாசிக்கணும்ன்றதுக்காக ஜெர்மன் ஸ்காலர்ஸ் தான் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த வார்த்தை என்னன்னு மாத்தினாங்கன்னா யெகோவான்னு மாத்தினாங்க. ஒரிஜினலா அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த பழைய பெயரை யாரும் என்ன செய்ததில்லை, வாசித்ததில்லை. அதுக்கு பதிலாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதாமத்துல வருகிற அந்த யாவேன்ற வார்த்தைக்கு அடோனாய் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். என்னன்னா அந்த எங்கெல்லாம் அந்த YHWHன்ற அந்த எழுத்துக்களை பாக்குறாங்களோ, அந்த ஆல்பபெட்ஸை பாக்குறாங்களோ, அங்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா அடோனாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் தமிழ் வேதாகமத்துல கர்த்தர் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் நீங்க கர்த்தர்னு பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஒரிஜினல் பைபிள்ல ஜெஹோவா அப்படின்ற வார்த்தைக்குரிய எழுத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் தெலுங்கு மலையாளம் பைபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா தேவனோ கர்த்தர்னோ இருக்காது, யெகோவானே டைரக்டா இருக்கும். தமிழ்ல மட்டும்தான் என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்கன்னா கர்த்தர் என்று டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. மற்ற எல்லா டிரான்ஸ்லேஷன்ஸ்லயும் டைரக்டா யெகோவா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒரிஜினலா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல கூட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா அது லார்ட்ன்ற வார்த்தை கிடையாது. ஃபர்ஸ்ட் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய மொழிபெயர்ப்புல அவங்க யூஸ் பண்ணது ஜெஹோவா இஸ் த காட், அப்படிதான் வரும். ஜெஹோவான்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னா இட் இஸ் த பர்சனல் நேம் ஆஃப் காட். தேவனே வந்து என் பெயர் என்னன்னு சொன்னாரு, யெகோவா. அதுக்கு முன்னாடி தேவன் தன்னுடைய பெயரை என்ன செய்ததே இல்லை, சொன்னதே இல்லை. மோசே மட்டும்தான் ரொம்ப டிமாண்ட் பண்றான். ஏன்னா இவன் கொஞ்சம் நிறைய அறிவு ஒரு காலத்துல. அவன் சொல்றான், நான் யார் அனுப்புறாருன்னு போய் என்ன செய்யறது சொல்றது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, போ, நான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு சர்வ வல்லவர்னு வெளிப்பட்டேன். இப்போ உனக்கு சொல்றேன், நான் என் பேர் என்னது, யெகோவா. போய் சொல்லு, யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்புறாருன்னு சொல்லு, இருக்கிறேன் உயிரோட இருக்கிறவர் அனுப்புறாருன்னு சொல்லு. வாக்குத்தத்தங்கள் செத்து போல, வசனங்கள் செத்து போல, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் சத்தியங்கள் எதுவும் என்ன செய்யல, மாறல, உடன்படிக்கைகள் மாறவில்லை, இருக்கிறேன் என்று போய் சொல்லுன்னு சொன்னார். ஆமென். இரண்டாவதாக பரிசுத்த வேதாகமத்துல நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எல் ஷடாய் என்கிற வார்த்தை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுக்கப்புறம் யோபின் புஸ்தகத்துல, சரித்திர புஸ்தகத்துல 40 முறை வருகிறது. 42:2, யோபு 42:2, ஆதியாகமம் 17:1. இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஆபிரகாம் சர்வ வல்லவர் என்று அழைக்கிறான். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வரும்போது நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன செய்கிறார், தன்னை குறித்து சொல்லுகிறார். யோபு சொல்லும்போது சொல்றாரு, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் என்ன செய்யாது, தடைப்படாது. அப்போ சர்வ வல்லவர் என்று தேவனை ஆராதித்தார்கள். இரண்டாவது, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு பெயர் சர்வ வல்லவர் என்று ஆராதிக்கப்பட்ட நாமம். அடுத்ததாக தேவனை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டா ஏலோஹிம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஏலோஹிம் என்கிற வார்த்தை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In the beginning God created heavens and earth. அந்த 1ஆம் வசனத்துல ஏலோஹிம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏலோஹிம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரியேட்டர் காட், சிருஷ்டி கர்த்தா என்ற அர்த்தம். அதுக்கப்புறம் ஏல் எலியோன் என்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16 20 வசனம், 18 20 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் தன்னுடைய அவருடைய நாமத்தை ஏல் எலியோன் என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வாசிங்க பார்ப்போம்.
அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் ஏல் எலியோன் என்றால் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அந்த உன்னதமான தேவன் இருக்குது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏல் எலியோன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏல்ஷடா என்கிற வார்த்தை யாத்ராம் 6:3 நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதியாகமம் 17:1 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏல் ஓலம் என்கிற வார்த்தை எவர்லாஸ்டிங் காட், நித்திய தேவன். ஆதியாகமம் 21:33 ஏல் ஓலம் என்கிற வார்த்தை. பெர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, சதா காலமும் உள்ள தேவன் என்று சொல்லி ஆபிரகாம் அவரை என்ன செய்தானா, ஏல் ஓலம் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்தான். ஏற்கனவே சொன்னேன் அதோனாய் என்கிற வார்த்தையை குறித்து. அது யாத்ராமும் 23:17 கிட்டத்தட்ட 6000 வார்த்தைகளும் அதோனாய் என்று செய்தா என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிதாவே என்று அவரை அழைத்தார்கள். ஃபாதர், என்னுடைய பிதா என்று அழைத்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:28 யோவான் 1:12-13 நாம் அவரை பார்க்கும்போது அவருடைய தகப்பன் என்கிற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்தார், அதிகாரம் கொடுத்தார். அப்போ he reveals himself as a father. தேவன் தன்னை தந்தையாக என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஒரிஜினலா பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளா பார்த்த போது பிள்ளைகள் அவரை என்னவா பார்த்தாங்க, தேவனா பார்த்தாங்க. The privilege was lost. தேவன் கொடுத்த அந்த ஸ்லாக்கியம் இழக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்துல அந்த ஸ்லாக்கியம் தான் இழக்கப்பட்டது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது ரெஸ்டோர் பண்ணார். ஆமென். ஆண்டவர்கிட்ட வந்து இயேசு கிட்ட போயிட்டு ஜெபம் பண்றதுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேட்ட போது இயேசு ரொம்ப அழகா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு, அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். த ஃபாதர் காட், ஃபாதர்ஹுட் ஆஃப் காட், தேவனுடைய தகப்பனுடைய ஸ்தானம், தேவன் தகப்பனா இருக்கிறார். சரி, இதெல்லாம் வந்து நிறைய நாமங்கள் நான் சொன்னேன். இப்போ இது இல்லாம நாம அடிக்கடி யூஸ் பண்ற சில பெயர்கள் உண்டு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது பழைய ஏற்பாட்டு பெயர்கள். நம்ம சொல்லுவோம் எல்ஷ், அதாவது ஜெஹோவா ஜாயிரே, யெகோவா ஈரே. வேதாகமத்துல நான் ஆதாரங்களை மாத்திரம் கொடுக்கிறேன். 7 நாமங்கள் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ற நாமங்கள். அந்த நாமங்களுக்குரிய ரெஃபரன்ஸ் எழுதிங்க. யெகோவா ஈரே, ஆதியாகமம் 22:13-14. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்துல என்ன செய்யப்படும், பார்த்து கொள்ளப்படும். மீனிங் இஸ் காட் ஆல் சஃபிஷியன்ட், சஃபிஷியன்ட் காட். தேவன் போதுமானவராய் இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இரண்டாவது அவருடைய நாமம் யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா என்றால் யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:26. யெகோவா ரஃபா, யாத்ராமம் 15:26. யெகோவா ரஃபானா என்ன அர்த்தம், என்னை சுகமாக்குகிற தேவன். யெகோவா ரஃபா வந்து சுகமளிக்கிற தேவன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:26 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யெகோவா ரஃபா என்று சொல்லுகிற இடத்துல நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் என் ஜெயக்கொடி. யாத்ராமத்தின் புஸ்தகம் 17:8-15 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே தேவன் வெற்றி என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார். அவர் என் ஜெயக்கொடி, கர்த்தர் என் ஜெயக்கொடி, he is my banner அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. யெகோவா ஷாலோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:24. யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்றால் சமாதான கர்த்தர், God of peace. தேவன் நமக்கு சமாதானமா இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யெகோவா ரூவா, சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். God is my shepherd. யெகோவா ரூவா. யெகோவா ரா அப்படின்னு சொல்லுவாங்க, RAAH ரா. தமிழ்ல ரூவா சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னு கேட்டா God is my shepherd. அதுக்கப்புறம் ஜெஹோவா சிட்கேனு, எரேமியா 23:6. ஜெஹோவா சிட்கேனு, God is my righteousness. அவர் என் நீதியாய் இருக்கிற கர்த்தர். எரேமியா 23:6. ஜெரமியா 23:6. அடுத்து ஜெஹோவா ஷம்மா, எசேக்கியேல் 48:35. God with us, அவர் என்னோடு கூட இருக்கிறார்.
யெகோவா ஷம்மா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எசேக்கியேல் 48:35. நான் இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, he is a personal God. He can be a doctor, he can be with you. உங்களோட இருக்க முடியும், உங்களோட பேச முடியும், உங்களோட உறவாட முடியும், உங்களுக்காக காரியங்களை அவரால் செய்ய முடியும். He is a personal God. He has a personality. அவருக்கு நம்மை விட ஒரு பெரிய, எப்படி சொல்றது, நம்முடைய பர்சனாலிட்டியை விட அவருடைய பர்சனாலிட்டி ரொம்ப பெருசு. என்னன்னு கேட்டா, நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் அவரால் இருக்க முடியும். He can adapt himself to all the needs of human beings. எல்லா தேவைகளுக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு டாக்டர் இருந்தாருன்னா அவருக்கு எனக்கு வந்து மெடிக்கலா தான் என்ன செய்ய முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு இன்ஜினியர் இருந்தா எனக்கு வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் என்ன செய்ய முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதி தான் இருக்கும் பர்சனாலிட்டியில. பட் God is able in all personalities. God of personalities. நம்முடைய தேவனுக்கு மல்டி பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. பர்சன், மல்டி பர்சனாலிட்டி பர்சன். நம்முடைய தேவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனுக்கும் எல்லாமா இருக்கக்கூடியவர். ஓப்பனா சிம்பிளா சொல்லணும்னா அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்துல நான் வாசிக்கும் போது, ஆனா பிசாசு இப்படிப்பட்டவன் கிடையாது. வேதாகமத்துல தெளிவாய் சொல்லுகிறது, ஐடல்ஸ் ஆர் நாட் பர்சன்ஸ். ஐடல்ஸ் என்ன கிடையாது, பர்சன்ஸ் கிடையாது. வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 14:15, 1 தெசலோனிக்கர் 1:9, சங்கீதம் 94:9-10 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரகங்கள் ஒரு பொருட்டல்ல. நான் சம்மரைஸ் பண்ணி அந்த வசனங்களுக்குரிய காரியங்களை மாத்திரம் சொல்றேன். விக்கிரகங்கள் ஒன்றுமில்லை அப்படின்னே இருக்கு. விக்கிரகங்கள் என்ன கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்ப விக்கிரகங்கள்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டுல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் விக்கிரகங்கள்ல என்ன இருக்குன்னு மட்டும் தெளிவா சொல்லி இருக்கிறார். என்ன இருக்கு தெரியுமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அது விக்கிரகங்களுக்கு கூட பலியிடப்படுறதில்ல. யாருக்கு பலியிடப்படுறது? இன்னும் சொல்ல போனா, நெவர் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் ஆர் நெவர் ஹேவ் அ பார்ட் இன் எனி ஐடல் வர்ஷிப் இன் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, விக்கிரக ஆராதனை செய்யற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, பங்கு இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா அங்க யார் இருக்கிறா? பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, சாட்டன் இருக்கிறான், ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருக்குது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவைகளை யாருக்கு பலியிடுகிறார்கள்? பேய்களுக்கு பலியிடுற. தமிழ்ல ரொம்ப டெரராகவே இது வச்சிருக்கிறார். பேய்களுக்கு என்ன செய், they sacrifice to demons-னே இருக்கு. யாருக்கு தான் பலியிடுகிறார்கள்? பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். சரி, இப்ப நம்முடைய தேவனுடைய கேரக்டர் எப்படி வெளிப்படுத்தினார் பர்சனாலிட்டிய? ஒரு பர்சன்னா எப்படி சொல்லுவோம்? ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரே மாதிரி இருந்தா அந்த குழந்தைய பத்தி, அதோட பர்சனாலிட்டியை பத்தி நமக்கு என்ன வரும்? கொஸ்டின்ஸ் வரும். என்ன செய்யலன்னா முதல் கொஸ்டின் வரும், அழலன்னா கொஸ்டின் வரும், சிரிக்கலன்னா கொஸ்டின் வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ். அழுகிறது சிரிக்கிறதுன்றது வந்து கேரக்டர்ஸ். நீங்க ஆண்டவர் ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்றீங்களே, அப்ப ஆண்டவர் அழுவாரா அப்படின்னு கேட்டா, பைபிள்ல தெளிவாக ஆண்டவருடைய காரியங்கள் சொல்லப்படுது. இயேசு மனிதனா இருந்ததுனால கண்ணீர் விட்டதை நம்ம சொல்றோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல காட் கிரீவ்ஸ்னே இருக்கு. பரிசுத்த வேதாகமத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 6:6 தேவன் வருத்தப்படுகிறார், மனம் மாறுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 11:9 தேவன் கோபப்படுகிறார். உபாகமம் 6:15 தன்னை வைராக்கியம் உள்ளவராக காண்பிக்கின்றார். வெளிப்படுத்துதல் 3:19 தான் நேசிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 6:16 தான் வெறுக்கிறவர், he can hate others. சில நேரங்கள் சில காரியங்களை அவரால் என்ன செய்ய முடியும்? வெறுக்க முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டியில இருக்கிற கேரக்டர்ஸ். அதாவது சொல்ல போனா, God repents, God grieves, God is angry, God is jealous, God loves, God hates. இதெல்லாம் வந்து அவருடைய பர்சனாலிட்டியில இருக்கிற சில காரியங்கள். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நாம ஏதோ ஒரு தேவன் சொல்லும் போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ், எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. நம்ம சில பேர் சொல்லுவாங்க, என்ன இருக்குது? எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. நான் சொல்றேன், எனக்கு மேல ஒரு சக்தி இல்ல, எனக்கு மேல சக்தி வாய்ந்த ஒரு நபர் இருக்கிறார். ஆமென். அந்த நபர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாதனாலதான் அதை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு ஃபோர்ஸா பாக்குறாங்க, ஒரு பவரா பாக்குறாங்க, அப்படிதான் பாக்குறாங்க. நான் வந்து அவரை பவரா பார்க்க விரும்பல, ஒரு பர்சனா பார்க்க விரும்புகிறேன். ஆமென். He is a person who is here. எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர் மத்தியில இருக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஏகப்பட்ட நாமங்களை சொல்லி பேசி இருக்கிறோம். இப்ப நம்ம மத்தியில இருக்கிறாரா இல்லையா? அவர் நிச்சயமா நம்ம மத்தியில இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல அவரை நோக்கி பார்ப்போமா?